கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நம்ம ஒரு வசனம் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா 2 நாளாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். அது கடைசியாக இருக்கக்கூடிய வசனம். இது கடைசி பகுதியில், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடினபடினால தான் அவனுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்னா, அவனோட காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க செய்தார் சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த அவன்கிறது யாரை குறிச்சு சொல்லியிருக்குன்னா, யூதால இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அவருக்கு என்ன வயசுனா 16 வயசு தான். அவர் பேர் உசியா. இந்த ராஜா குறிச்சு நீங்க 26ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வெர்ஸ்ல இருந்தே நீங்க வாசிச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடா, ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டரா இருந்தது சகரியா. சகரியாவுடைய நாட்கள்ல இந்த ராஜா கிட்ட அவர் நிறைய ஆண்டவரை பத்தியான காரியங்களை கற்றுக் கொடுக்க அந்த ராஜாக்கு சரியான சந்தோஷம். அவர் இன்னும் அதிகமா தேவனை அறியணும்னு சொல்லி ரொம்ப முற்பட்டாரு. அவர் கர்த்தரை தேடுற நாட்கள். அவர் ரொம்ப அதிகமா தேட என்ன போட்டிருக்கு வேதத்துல, தேடுகிறவன் கண்டடைவான் இல்லையா? அது மாதிரிதான் இவர் தேட ஆண்டவர் அவரோட காரியங்களை வாய்க்க செய்தாரு. என்ன மாதிரி அவர் வாய்க்க செய்தார்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், இப்படி வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் பெலிஸ்தர் குர்பாகிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்று அவரை பாதுகாத்து கொண்டார். அது மாதிரி அடுத்த வசனம் 8ல, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். 9வது வசனம், உசியா எருசலேமிலே மூளை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். இப்படி வாசிட்டே போகும்போது நீங்க பாப்பீங்க, நிறைய காரியங்கள் ஆண்டவர் இந்த உசியாவுக்கு வாய்க்க செய்தார். வெறும் 16 வயசு தான். ஆனா அவர் ராஜாவா இருந்தாலும் ஆண்டவர் அதிகமா தேடினாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடினா போறோம், எல்லாமே நமக்கு வாய்க்க செய்வாரு. ஹல்லேலூயா. நாங்க எங்க ஊழியத்துல அப்படிதான் எல்லாரையும் தேட வைக்கிறோம். எப்படி தேடுறதுன்னா, ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து அதை தியானித்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உச்சிதமான அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் கொடுக்கிறோம். அதனால எல்லாருமே ஊக்கப்பட்டு ஆர்வத்தோட தேவனை இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு வராங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 34வது சங்கீதம் 10ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமா, ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. பாருங்க, சிங்க குட்டிகள், சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜா. ஆனா அந்த காட்டுக்கே ராஜாக்கு ஒரு சின்ன முயல் கூட கிடைக்கல, ஒரு சின்ன அணில் கூட கிடைக்கல அதோட குட்டிங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நிறைவா கிடைக்கும். ஆமென், ஆமென். நிறைவான இது வரும் பொழுது எல்லா குறைகளும் ஒளிந்து போகும் போட்டிருக்கு 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துல. அது மாதிரி நிறைவானது என்னது? இயேசுதான். நிறைவான இயேசு வரும் பொழுது நம்ம குறையெல்லாம் நீங்கி போயிடும். என்ன குறை இருந்தாலும் சரி, அது நீங்கி போயிடும், நிச்சயமா போயிடும். அந்த விசுவாசத்தோட நம்ம இந்த நாளோட செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஆண்டவர் அதிகமா தேடுவோம், அதிகமா அவரோட இணைந்து அவருடைய வேதத்தை தியானித்து வரும்போது நமக்கு எல்லாமே ஆண்டவர் வாய்க்க செய்வாரு. நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக, கொடுத்த ஜீவனுக்காக, பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, உம்மை தேடும்படிக்கான அந்த வாஞ்சை, அந்த இருதயத்தின் ஆழத்துல இருக்கக்கூடிய அப்பா இயேசுவை நான் இன்னும் அறியணும் அப்படின்னு தேடி வராங்கல்ல ஆண்டவரே. அப்பா என்கிட்ட கரெக்டா அந்த டேக்ஸ் பைபிள் கொடுக்குற சமயத்துல எனக்கு ஒரு 50-56 வயசு இருக்கும். அப்ப நான் பார்த்துட்டு நான் சொல்றேன், ஆண்டவரே என்னோட ஆயுசு முடியறதுக்குள்ள இந்த பைபிளை என்னால வாசித்து முடிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய பைபிளா இருக்கு. அந்த டேக்ஸ்ங்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்துருக்கீங்க, எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கீங்க. அவரு பைபிளை வாசிச்சு இப்படி இன்னொரு டிக்ஷனரி மாதிரி எழுதியிருக்காரு. ஒரு பெரிய ஒரு ரெஃபரன்ஸ் புக்
எழுதியிருக்காரு. அதை வாசிச்சா ரொம்ப அருமையா இருக்கு. தேவனுடைய வார்த்தைய அப்படி ஆண்டவரை தேடும்போது நீங்க எல்லாத்தையும் வாய்க்க செய்வீங்கன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அதை நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில விசுவாசிச்சு ஆண்டவரை நாங்களும் தேடுறோம் ராஜா. நாங்க தேட தேட நிச்சயமா அப்பா அந்த பொக்கிஷமாகிய இயேசுவை கண்டு கொள்ளுவோம். எங்களுக்கு கிடைச்சிருவாரு. நாங்க பார்க்க முடியும். என் கண்கள் திறக்கப்பட்ட அந்த வெளிச்சத்துக்குள்ள நாங்க போவோம் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக சோதரிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த சின்ன ஒரு வார்த்தையை கேட்டு ஆண்டவரே மனசுல சந்தோஷப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்க தொடர்ந்து உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடர தேவரீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Thank you so much for listening to this little message. God bless you all. Bye.